Hi students, class 10, chapter 1, exercise number 1.4, question number 7. In each of the following cases, state whether the function is a bijective or not. Bijective அப்படின்னு என்ன சொல்லிருந்தோம், 1-1ஆவும் இருக்கணும் and then on-2ஆவும் இருக்கணும். 1-1 and on-2 ஃபங்க்ஷன் தான் நம்ம bijectiveனு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ அப்போ கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் வந்து ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஒன்று வந்து 1-to-1 ஃபங்க்ஷனாக இருக்கணும், இன்னொன்று on-2 ஃபங்க்ஷனாக இருக்கணும். on-2னா என்னது, டொமைனில் இருக்கிற எல்லாமே மேப்பிங் ஆகிருக்கணும். சரிங்களா? தட் இஸ் ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு கோடொமைன். அப்படி இருந்துச்சு அப்படின்னா we can say it is a bijective, otherwise it is not a bijective. சரிங்களா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் விட்டுறோம், f from real number to another real number defined by f of x is equal to 2x plus 1 first function. செகண்ட் ஃபங்க்ஷன் வந்து 3 minus 4x ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் ரோமன் நம்பர் இப்போ பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு இது ரியல் நம்பர்னு சொல்லிட்டனால நம்மளுக்கு பாசிட்டிவ் வேல்யூ நெகட்டிவ் வேல்யூ எல்லாமே இருக்கும். ஸோ 1-1 ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னது, நான் 1 கொடுத்தேன் அதே மாதிரி 2 கொடுத்தேன் அப்படின்னா சேம் நம்பருக்கு போய் மேப்பிங் ஆகக்கூடாது, டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டு போய் மேப்பிங் ஆகணும், அவ்வளோதான். சரிங்களா? இங்கே என்ன f of 1 கொடுக்குறேன், 2 into 1 plus 1 is equal to 3. சரிங்களா? இங்கே f of minus 1 கொடுக்குறேன். சரிங்களா? அதே நம்பரில் நெகட்டிவ் வேல்யூ கொடுத்தா அதே ஆன்சர் வருதா இல்லை டிஃப்ரெண்ட் ஆன்சர் தான் பாருங்கள். 2 into -2 -2 plus 1 எனக்கு என்ன வருது, -1 வருது. சரிங்களா? -2 plus 1 ஆட் பண்ணால் -1. அதே மாதிரி f of 2 போடுறேன், ரெண்டு கண்டிஷன்ஸ் கண்டுபிடிச்சா போதும். 2 into 2 plus 1, அப்போ 2 2s are 4 plus 1 5. f of -2 போடுறேன், f of -2னா இந்த ஆன்சர் 2 2s are 4, -4 plus 1னா -3. அப்போது 1 கொடுக்கும்போது 3க்கு போய் மேப்பிங் ஆகுது, -1 கொடுக்கும்போது -1க்கு மேப்பிங் ஆகுது, 2ன்னும் போது 5க்கு மேப்பிங் ஆகுது, -2ன்னும் போது -3க்கு மேப்பிங் ஆகுது. அப்போ இங்கே எல்லா எலமெண்ட்ஸுமே எப்படி போய் மேப்பிங் ஆகுது அப்படின்னா ஒரு எலமெண்ட்டு ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான எலமெண்ட்டுக்கு போய் மேப்பிங் ஆகுது. சரிங்களா? -2க்கு -3. ஸோ இங்கே எதுவுமே சேம் நம்பருக்கு போய் மேப்பிங் ஆகலை, கண்டிப்பாக மேப்பிங்கும் ஆகாது. இதுக்கு மேலே நீங்கள் எத்தனை நம்பர் ட்ரை பண்ணாலும் மேப்பிங் ஆகாத மாதிரி தான் வரும். சரிங்களா? இந்த டொமைனில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸுக்கும் மேப்பிங் இருக்கான்னு பாருங்கள். அந்த மேப்பிங் எப்படி இருக்குது, இண்டிவிஜுவலாக யூனிக் இமேஜஸாக இருக்குது. சரிங்களா? அப்போது இதை 1-1ன்னு சொல்லிடலாமா? அதுக்கு அடுத்த கண்டிஷன், இங்கே இருக்கிற எலமெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே மேப்பிங் இருக்குமானா கண்டிப்பாக மேப்பிங் இருக்கும். எப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு நம்பர் போட்டிங்க அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடாக ஏதாவது ஒரு நம்பர் இங்கே மேப்பிங் ஆகிருக்கு. இந்த மாதிரி கண்டிப்பாக மேப்பிங் ஆகி இருக்கிறனால இங்கே கோடொமைன் இஸ் ஈக்குவல் டு ரேஞ்சாக இருக்குது. சரிங்களா? அப்போது இதை வந்து on-to ஃபங்க்ஷன் சொல்லலாமா? ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன சொல்லலாம், எவ்ரி எலமெண்ட் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஆன்சர் சொல்லணும்னு சொல்லுங்கள், இல்லை டைரெக்டாக அந்த டயக்ராமை போட்டுட்டு டைரெக்டாகவே ஆன்சர் எழுதலாம். எஸ் இட் இஸ் a 1-1 and on-to ஃபங்க்ஷன், ஸோ இட் இஸ் a bijective அப்படின்னு கூட எழுதலாம். சரிங்களா? இப்படி கூட எழுதலாம், எஸ் இட் இஸ் 1-1 and on-to function, so it is bijection. சரிங்களா? bijective, so it is a bijective அப்படின்னு சொல்லி எழுதலாம். இல்லை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதாலும் பண்ணலாம். எவ்ரி எலமெண்ட்ஸ் இன் டொமைன் ஹேஸ் a unique image 1-1 function and then என்ன எழுதலாம், இங்கே கோடொமைன் இஸ் ஈக்குவல் டு ரேஞ்ச், கோடொமைன் இஸ் ஈக்குவல் டு ரேஞ்ச், so it is on-to function, then it is a bijective அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ செகண்ட் ரோமன் நம்பர், சேம் கொஸ்டினில் செகண்ட் ரோமன் நம்பர் f of x is equal to 3 minus 4x square. கொஸ்டின் வந்து பைஜெக்டிவ்னு சொல்லணும், 1-to-1 and on-to சொல்லணும். ஸோ ரியல் நம்பர்னு சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு 1 எடுக்கிறேன், 3 into minus 4 into 1 ஸ்கொயர். சரிங்களா? இது என்ன வரும், 3 minus 1 square is 1, 1 into 4 is 4, ஸோ -1 வந்துருச்சு. ஸோ f of -1 எடுக்கிறேன், 3 minus of 4 into -1 whole square. -1 whole square என்ன நம்பரு, 1 தான். சரிங்களா? ஸோ 3 minus 1 into 4 4, அப்போ -1. ஸோ இங்கேயே நம்மளுக்கு என்ன ஆகிடுச்சிங்க, 1-to-1 ஃபங்க்ஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணலைன்னும் போது அப்புறம் on-to கண்டிஷன் நம்ம கண்டுபிடிக்கணுன்ற அவசியமே இல்லை. ஏன்னா 1 கொடுத்தாலும் எனக்கு -1 தான் மேப்பிங் ஆகுது, -1 கொடுத்தாலும் எனக்கு -1 தான் மேப்பிங் ஆகுது. சரி, இன்னொரு கண்டிஷன் கண்டுபிடிச்சிக்கலாம். இங்கேயே முடிஞ்சிருச்சு, அதுக்கு மேலே நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இருந்தாலும் 3 minus 2 square is 4, 4 4s are 16, இதை செப்பரேட் பண்ணால் -13. f of -2க்கு பாருங்கள், 3 minus 4 into -2 whole square, -2 ஸ்கொயர்னாலும் 4 தான், 4 4s are 16, 3 minus 16னாலும் -13. இப்போது இங்கே டொமைன் அண்டு கோடொமைன் எடுத்துக்கிறேன், ரெண்டுமே வந்து ரியல் நம்பர்ஸ் தான். சரிங்களா? எனி நம்பராக இருக்கலாம், பாசிட்டிவ் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் எது வேணால் இருக்கலாம். 1 -1 2 -2
இங்கே -1 -13 1 கொடுக்கும் போதும் 1க்கு போய் மேப்பிங் ஆகுது, -1 கொடுக்கும் போதும் -1க்கு மேப்பிங் ஆகுது, 2 கொடுக்கும் போதும் -13க்கு மேப்பிங் ஆகுது, -2 கொடுக்கும் போதும் -13க்கு மேப்பிங் ஆகுது. அப்போது இங்கே டொமைனில் இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் மேப்பிங் இருக்குது. பட் என்ன மேப்பிங்காக இருக்குது? சேம் மேப்பிங்காக இருக்குது. சரிங்களா? சேம் எலமெண்ட்ஸில் இருக்கிறனால யூனிக் இமேஜாக தான் 1 சொல்ல முடியும். சேம் இமேஜாக இருக்கிறனால இன் டொமைன் 1 and -1 have the same image, so it is not 1 function. 1 ஃபங்க்ஷனே இல்லைன்னும் போது நம்ம அடுத்த கண்டிஷன் கண்டுபிடிக்கிறது போகணும் அவசியமே இல்லை. ஏன்னா எந்த ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணலனாலும் நம்ம நாட் பைஜெக்ட்னு சொல்லலாம். ஸோ இட் இஸ் நாட் பைஜெக்டிவ். சரிங்களா? எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கு அடுத்து நீங்கள் கொண்டு போயிட்டு ஆன் டு இல்லைன்னு சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணலனாலே அது நாட் பைஜெக்டிவ்னு சொல்லிட்டு சம முடிச்சிடலாம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8. Let a is equal to -1, 1 and b is equal to 0, 2 if the function f from a to b defined by f of x is equal to ax plus b is an onto function, find a and b. இங்கே கொடுத்துருக்கிறது ரெண்டுமே a and b not ordered pair, அது ரெண்டுமே ஒரு செட்டு. சரிங்களா? அப்போது அந்த ரெண்டு செட்டுமே வந்து onto function சொல்லிட்டாங்க. onto functionனா கோடொமைனில் இருக்கக்கூடிய அந்த bக்கு ரெண்டுக்குமே மேப்பிங் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா அந்த 1 வந்து எதுக்கு மேப்பிங்காக இருக்குன்னு எடுத்துக்கிறேன்? 0க்கு மேப்பிங்காக இருக்குன்னு எடுத்துக்கிறேன். -1 அந்த 1 வந்து 2க்கு மேப்பிங்காக இருக்குன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அதில் வந்து நம்ம a and b வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று ஏக்கு -1 1 கொடுத்துறேன். இதுதான் எக்ஸோட வேல்யூ. ஸோ எஃப் ஆஃப் -1 அப்ளை பண்ணுறேன். எக்ஸ் இருக்கிற இடத்துல -1 அப்ளை பண்ணுறேன். ஸோ எஃப் ஆஃப் 1 ஃபங்க்ஷன் ஆஃப் 1 எதுக்கு மேப்பிங் ஆகும் அப்படின்னா 0. எப்படி மேப்பிங் ஆகுமா? -1 1 சரிங்களா? இங்கே 0 2 1 எதுக்கு -1 0க்கு மேப்பிங் ஆகுது, 1க்கு எதுக்கு மேப்பிங் இருக்குது, 2க்கு மேப்பிங்காக இருக்குது. ஸோ -1 இது ஏ இது பி செட்டு. இங்கே இருக்க ரெண்டுக்குமே மேப்பிங் இருக்குது. ஸோ ஆன் டு ஃபங்க்ஷன் அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன்ஸ் படி. ஸோ எஃப் ஆஃப் 1 ஃபங்க்ஷன் ஆஃப் 1 சரிங்களா? இங்கேருந்து இப்படி போகும்போது என்ன சொல்கிறோம்? எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லிடுறோம். அதுதான் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ -1ன்றது 0க்கு மேப்பிங் ஆகுது. ஸோ 0 is equal to -a plus b. சரிங்களா? இது a இப்படி மாற்றி எழுதிக்கலாம். a minus b equal to 0. இது ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து எஃப் ஆஃப் 1 is equal to a into 1 plus b. எஃப் எக்ஸ் இருக்கிறதுல 1 அப்ளை பண்ணுறேன். அப்போது ஃபங்க்ஷன் ஆஃப் 1ன்னும் போது 1 இப்போ எதுக்கு மேப்பிங்காக இருக்குது? 2க்கு மேப்பிங்காக இருக்குது. ஸோ 2 is equal to a plus b. சரிங்களா? இதே இப்படி திருப்பி எழுதிக்கலாம். a plus b is equal to 2. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இந்த ரெண்டு ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணிக்கலாம். 1 plus 2 equation 1 plus 2 a minus b is equal to 0, a plus b is equal to 2. So plus b minus b cancel, 2a is equal to 2 வந்துரும். சரிங்களா? அப்போ a is equal to 2 divided by 2 is equal to 1. அப்போ a ஓட வேல்யூ என்ன வந்துருச்சு? எனக்கு 1ன்னு தெரிஞ்சிச்சு. a ஓட வேல்யூ 1ன்னு தெரிஞ்ச உடனே ஈக்குவேஷன் நம்பர் 2ல் போடலாம், இல்லைனா 1ல் போடலாம். எதில் வேணும் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். நான் ஈக்குவேஷன் நம்பர் 2ல் போடுறேன்னு வச்சுங்க. 1 என்ன ஈக்குவேஷன் நம்பர் 2. ஈக்குவேஷன் நம்பர் 2 என்ன கொடுத்துட்டாங்க? a plus b is equal to 2. a ஓட வேல்யூ என்னது? 1 plus b is equal to 2. b is equal to இந்த 1 அந்த பக்கம் கொண்டு வரேன். 2 minus 1 b is equal to 1. ஸோ a ஓட வேல்யூ என்ன இருக்குது? 1ன்னு கண்டுபிடிச்சிட்டேன். b ஓட வேல்யூ 1ன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.